எங்க அர்ஜுன்? அவன் உள்ள இருக்கான். நம்ம பிஸியா இருக்கான். பிரியா ப்ளீஸ் சீக்கிரம் வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அர்ஜுன். என்னால முடியல, சீக்கிரம் வா பிரியா. அர்ஜுன் வரேன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரமா? ஐயோ எவ்வளவு நேரம் இப்படியே பொறுத்துக்கிட்டு இருக்குது. ப்ளீஸ் சீக்கிரம் வா பிரியா ப்ளீஸ். புரிஞ்சுக்கவே மாட்டியா? ப்ளீஸ் பிரியா சொன்னா கேளு, சீக்கிரம் வா பிரியா. வந்துட்டேன். எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? பிரியா கூட அவன் ரூமுக்குள்ள இருக்கான். ரெண்டு பேரும் மழையில மாட்டிக்கிட்டாங்களாம். நனைஞ்சுக்கிட்டே வந்து அப்படியே ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அதுக்குள்ள ஏன் போற? நீங்க தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்களே, வேற என்ன பண்ண சொல்றீங்க? புருஷன் பொண்டாட்டினா மழையும் பனியும் பார்க்க மாட்டாங்க. அந்யோன்யமா வெளியில போயிட்டு வந்தவங்க அப்படியே உள்ள போயிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல இஷ்டம் பண்ணா நல்லாவா இருக்கும்? நீயே சொல்லு. ஏன் சுகன்யா, நீ என்ன சொல்றடி? என்னம்மா, அவங்க ரெண்டு பேரும் டெய்லி இப்படிதானே? இன்னைக்கு பார்த்தா இந்த மழை இந்த காட்டு காட்டணும். அதுவும் கோடை மழை வெளுத்து வாங்கிடுச்சு. இதுல நனைஞ்சா யாருக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கும். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த மாதிரி நேரத்துல வேற எப்படி இருக்க முடியும்? அர்ஜுனுக்கு தான் மழை பிடிக்கும்னு பார்த்தா அன்னிக்கும் அதை விட பிடிச்சிருக்கும் போல இருக்கே. ரெண்டு பேரும் இப்பதான் ரூம்குள்ள போனாங்க. தொப்பலாம் நினைச்சிட்டாங்க. அதனால அவங்க வெளியில வரதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா டைம் எடுக்கும். நீ வேணா போயிட்டு காலையில வாயே. புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல. இப்ப அர்ஜுனை கூப்பிட போறீங்களா இல்லையா? ஏ அறிவு கெட்டவளே, ரூம்ல இருக்காங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்க. நீயும் அவன் கூட வாழ்ந்தவ தானே, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? பிரியா நான் சொல்றது ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணாதீங்க. ஏய் இங்க பாரு, இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க போறியா? இப்படியே ராத்திரி முழுக்க இங்கே நின்னுட்டு இருக்க போறியா? அவங்க பேசிட்டு இருக்குது காதுல விழுந்துச்சுல, இன்னும் ஏதாவது கேட்கணுமா என்ன? நீங்க எனக்கு டிவிடியை கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். அத உனக்கு மனோஜ் கொண்டு வந்து கொடுப்பான். நான் சொல்றது கேளுடா. ஏ மனோஜ், எக்ஸாம் நினைச்சா ரொம்ப டென்ஷனா இருக்குடா. மனோஜே இதோ வர்றமா. டேய் அம்மா கூப்பிடுறாங்க, லைன்ல இரு. என்னம்மா இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஏதோ டிவிடி இருக்காண்டா, ஆதியோட சப்போர்ட்டுக்கு. அர்ஜுனு கிட்ட இருக்கான், அதை எடுத்து கொடு. இல்லனா ராத்திரி பூரா இங்கே நின்னுகிட்டு இருப்பா. இருடா, ஒரு டிவிடி தேடணும். இது வேற எங்க இருக்குன்னே தெரியல. நேரங்கட்ட நேரத்துல இவ வேற வந்து சாவடிக்கிறான். எக்ஸாம் டென்ஷன்ல அந்த பேர் கூட மறந்து போச்சுடா. எல்லாம் அந்த ஜாஃபர் இருக்கானே, அவனால வந்தது. இரு
ஒரு நிமிஷம்டா. இந்தாங்க உங்க டிவிடி. ம்